வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் விமானப்படை நடத்திய வான் சாகசம் ஒரு புறம் அப்படின்னா, அதன் பிறகு அங்கே மெரினா கடற்கரையில் வெளியேற முடியாமல் தவித்த மக்கள் ஒரு புறம், தண்ணீர் இல்லை அப்படின்ற தவிப்பு ஒரு புறம், வந்து சேருவதில் டிராஃபிக் ஜாம், வாகனம் இல்லை, பேருந்து வசதி, அதே போல ரயில் வசதி போன்றவற்றெல்லாம் கடும் நெரிசல், கூட்டம். இதற்கு மத்தியில் பல பேர் வந்து சேர்ந்தார்கள். 230க்கும் மேற்பட்டோர் டீஹைட்ரேஷனால பாதிக்கப்பட்டாங்க. 93 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகளுக்கு சரியான முறையான திட்டமிடுதல், ஏற்பாடுகள் செய்து கொடுக்காததான் காரணம். இதற்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பாஜகவும் அதே தான் சொல்லுகிறது. சில மணி நேரங்கள் கூட மக்களை காக்க இந்த அரசு தவறிவிட்டது என்கின்ற குற்றச்சாட்டை பாஜகவும் முன்வைக்கிறது. ஆனால் விமானப்படை கேட்ட அத்தனை வசதிகளை விட கூடுதலாக செய்திருந்தோம். 40 ஆம்புலன்ஸ்கள் இருந்தது, எமர்ஜென்சி வார்டு அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது, அதற்கு மேலே 7500 காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர். அதோடு உயிரிழந்தவங்க வெயிலின் தாக்கம் மற்றும் பிற நிகழ்வுகளால் உயிரிழந்தாங்க, கூட்ட நெரிசல், அந்த மாதிரியான நிகழ்வுகளில் உயிரிழக்கவில்லை அப்படின்ற விஷயங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெரினாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மரணங்கள் தடுக்க தவறியது யார் விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி டாக்டர் திரு சித்தண்ணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சித்தண்ணன் அவர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு. திரு சித்தண்ணன், இவ்வளோ பெரிய க்ரௌடு வரப்போகுது அப்படின்றது அரசுக்கு தெரியும். இன்னும் சொல்லணும்னா உளவுத்துறை மூலமாக, காவல்துறை மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதனால தான் 7500 காவலர்கள் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வந்தால் இந்த அசம்பாவிதம் நடக்கும்னு தெரியலையா? இங்கே வந்து காவல்துறையினர் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணாங்க, உள்ளே போக முடியல, ஒரே இடத்துல எல்லாரையும் வெளியேற்றினாங்க அப்படின்னு. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இப்போ சொல்ல இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்த இந்திய விமானப்படையினுடைய அந்த சாகச நிகழ்ச்சி நடந்தது ஒரு லிம்கா ரெக்கார்டில் ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த அளவில் 15 லட்சம் மக்கள் வருவார்கள், பார்வையாளர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது முதல்லயே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசாங்கமும் ரெடியாக இருந்தாங்க. உளவுத்துறையிலையும் சரி, மற்ற போலீஸ்லையும் சரி, கோஆர்டினேஷன் மீட்டிங் நிறைய போட்டு அதெல்லாம் ஃபீல்ட்லாம் வந்திருக்குது. அதனால ஒன்றும் யாரும் இதில் தவறிட்டாங்க அல்லது மீட்டிங் வைக்கல, அது கண்டுக்கல அப்படிங்கிற சொல்ல வரல. முதலாவதாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்ச்சியில் சென்னையில் மெரினா பீச்சில் 15 லட்சம் பேர் கலந்து கொண்ட இந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகொள்ள வந்த ஒரு 5 நபர்கள் அகால மரணமடைந்து விட்டார்கள் என்பது மிக மிக சோகமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு காவல்துறையோட முன்னாள் அலுவலர் என்ற முறையில் நான் எனக்கு அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் கூட இப்படி இறந்துட்டாங்க, வருத்தப்படுறோம், நாங்க அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் இறந்த ஒருத்தருக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்று நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே முன்னுதாரணம்லாம் இருக்கிறது. அதனால குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சமாவது இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 1, இந்த மரணம் தடுத்து நிகழ்த்தப்பட்டிருக்கு, நிறுத்தி இருக்கணும். நான் சொல்ல வரேன். இப்போ எதுலையுமே நீங்க எல்லாருமே பேசுறவங்க, இதுல ஏதோ காவல்துறை தடுத்து இருக்க வேண்டும் அல்லது அரசாங்கம் தடுத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலேயே மற்ற எல்லாருமே குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ தமிழ்நாடு சென்னை காவல்துறையினுடைய 8000 காவலர்கள், இன்க்ளூடிங் 1500 டிராபிக் போலீஸ், அது போக ஹோம் கார்டுல ஒரு 500 இருந்து 1000 பேர், இவ்வளவு பேரையும் இதுல பந்தோபஸ்து யூஸ் பண்ணாங்க. இதுல போலீஸ் மட்டுமே இல்ல, இங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், சென்னை கார்பரேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ், எல்லா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உட்கார்ந்து ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட கோஆர்டினேஷன் படி உடனே நடக்கல பண்ணி எவ்வளவு ஏற்பாடு செய்யணும், எப்படி எல்லாம் அலோவ் பண்ணணும், எப்படி எக்ஸிட் வரணும், என்ட்ரி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சாங்க. ஏற்கனவே மாண்புமிகு எத்தனை மீட்டிங் நடந்திருக்கு? 30 மீட்டிங் வரைக்கும் போட்டிருக்காங்க. மேபி கவர்மெண்ட் கூட போட்டது கொஞ்சம் கம்மி, ஆனா இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டது நிறைய மீட்டிங் போட்டு. ஏன்னா இது வந்து உலகளவில் ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவுடைய மாட்சிமையை வெளியே தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வு. இதில் நல்லா நடக்கணுமே, எந்த பிரச்சனை வரணும் சொல்லி. ஆனா அங்க ஏதாவது இவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து போட்டோம் இல்லையா,
அந்த இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாம்பேட் நடந்து கூட்ட நெரிசல் நடந்து ஒரு இறப்பு ஏற்பட்டது என்று நீங்க சொல்ல முடியுமா? அல்ல எங்கேயாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு ஒருத்தர் தாக்கி கூட்டாங்க அப்படி சொல்ல முடியுமா? அல்லது யாராவது கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு பீச்சில் போய் தவறி விழுந்து இறந்துட்டாங்க, 100 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் இறந்துட்டாங்க அப்படி சொல்ல முடியுமா? இல்ல யாராவது செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு பிட்பாக்கெட் நடந்து போச்சு, காவல்துறை சரியா செயல்படுது சொல்ல முடியுமா? இல்லனா டிராபிக் ஆக்சிடென்ட் நடந்ததா வரும்போதோ அல்ல திரும்பி போகும்போதோ எங்கேயாவது டிராபிக் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு மரணம் ஏற்பட்டு என்று சொல்ல முடியுமா? இல்ல வேற பயங்கரவாத தாக்குதல் அப்படி இது நல்ல சான்ஸ் இருக்கு நடந்து முடிஞ்சதா? எதுவுமே நடக்காம அமைதியாக நல்லா நடக்கிற அளவுக்கு போலீஸும் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சார். 5 பேர் இறந்திருக்காங்க. ஐயோ நீங்க மக்களை பார்த்தோம், எல்லாரும் தவறாக திசை திருப்புறீங்க. இதுல போலீஸும் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கரெக்டா பண்ணாங்க. கார்ப்பரேஷனும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஏறத்தாழ 1000 டாக்டர்ஸ் ஸ்டாண்ட் பை வச்சிருந்தாங்க. ஏறத்தாழ 100 ஆம்புலன்ஸ்ல மினி ஹாஸ்பிடல் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. தண்ணி சொல்றோம் இல்லையா, அதுல அந்த லூப் ரோடு இருக்கு இல்லையா, உள்ள பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அதுல எல்லா இடத்துலயும் மெயின் ரோட்லயும் பூரா தண்ணி தொட்டி நிறைய வச்சு கார்ப்பரேஷன் ஃபில் பண்ணாங்க. ஏற்கனவே உங்க ஊடகங்கள் மூலமும் சோசியல் மீடியா மூலமாகவும் இது ஸ்கார்ச்சிங் சன்னு, வெயில் 35 டிகிரி இருந்தா கூட 45 மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், டீஹைட்ரேஷன் வர சான்ஸ் இருக்கு. நீங்க கொடை கொண்டாங்க, தொப்பி போட்டுக்கோங்க, தண்ணி பாட்டில கொண்டாந்துக்கோங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நீங்க எல்லாமே சொன்னீங்க. இன் ஸ்பைட் ஆஃப் இட் இப்படி ஒரு அகால ஒரு மரணம் ஏற்பட்டது எப்படிங்கிறது அந்த இடத்துல கூட இல்ல. 1-2 பேர் தான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தது. போகும்போது வார்பம்பர்கள் பக்கத்துல, இந்த பக்கம் சாந்தோம் பக்கத்துல அப்படி நடந்த மரணங்கள் இருக்கிறது. போகும்போது டிராபிக் ரெகுலேட் பண்ணல, அங்க கூட்டம் அதிகமாகி போச்சு அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். 5 மணி வரைக்கும் டிராபிக் இருந்தது. ஏங்க கூட்டங்க 15 லட்சம் கூட்டங்க, வெஹிக்கிள் எதுவும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் 15 லட்சம் பேர் கூட்டம் இருந்ததுனால கூட்ட நெரிசலால அந்த டிராபிக் வெஹிக்கிள் வர முடியாத சில சம்பவங்கள் ஏற்பட்டது தவிர மற்றபடி காவல்துறை தவறிவிட்டது என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்ல. இதுல இப்ப நீங்க ஆரம்ப சொன்னீங்க எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல மற்ற தலைவர்களோ இல்ல அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அல்லது போலீஸ் ஃபெயிலியர் ஆச்சு, டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு ஆட்சியை எதிர்க்கட்சி என்பது எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் சொல்ற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் தவிர ஓட்டு வங்கிக்காக எடுத்த உடனே குற்றம் சொல்வது என்று இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவா பதில் சொல்லி அவங்களை திருத்தனமே தவிர. முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்க நடந்திருக்கு எல்லா ஸ்டெப்பும் எல்லா ஸ்டெப் எடுத்திருக்கோம், இறந்துட்டாங்க, வருத்தப்படுறோம், 5 லட்சம் கொடுக்கிறோம், இதுல இருந்து நிறைய படிப்பினை கற்றுக்கொண்டோம், அடுத்த நிகழ்வுல எதுவுமே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிதான் சொன்னாரு. சரி ஓகே, நீங்க அப்படிதான் சொல்லணும். ஆனா ஓட்டு வங்கிக்காக வேண்டி எடுத்த உடனே குற்றம் சொல்வது தவறான. ஓட்டு வங்கிக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா? ஆட்சியில திரு எடப்பாடி அவர்களும் இருந்திருக்காரு. அவ்வளவு நிர்வாகம் ஒருங்கிணைக்காம நடந்து சொன்னா தப்பா போகும். இல்ல மெரினாவுல அவ்வளவு பேர் பேட்ச் அங்கங்க இருக்கிறாங்க, வர்றதுல எல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா போறதுல பிரச்சனைன்றதா பாக்குறோம். எந்த கோஆர்டினேஷனும் இல்லாம இந்த பிரச்சனை நிகழ்ந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? கோவிசக்தி வணக்கம். அதாவது சம்பவத்தில் நேரில் பார்த்த ஒருத்தன், அதில் அனுபவித்த ஒருத்தங்கிற முறையில் நான் இங்கே பேசுகிறேன். அதனால் சில நேரங்களில் நாகரிக வார்த்தைகளை எதிர்பார்க்காதீங்க. ஒரு கையாலாகாத ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கும், தனிமனித தாக்குதல் வேண்டாம், நான் சொல்றேன் பொது ஊடகத்தில் கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரு கையாலாகாத நிர்வாகம் செயலிழந்த அரசு எப்படி இருக்குங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இது. இதோட உதாரணம் வழி தெரியும். என்ன சார் கட்டமைப்பு, என்ன கட்டமைப்புன்னு பேசுறாங்க இவங்க. சார் அங்கே வந்து நிக்கிற மக்கள் தாய்மார்கள் குடிக்க தண்ணின்னு எவ்வளவு அலைஞ்சாங்கன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கிற இடங்களாச்சும் சொல்ல முடியுமா? கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி நான் மெரினா பீச் போல சார், நானும் என்னோட மனைவி என்னோட 10 வயசு குழந்தையும் நாங்கள் பட்டினப்பாக்கம் போனோம். மெரினா பீச்சில் கூட்டம் நிறைய இருக்க போகுதுன்னு பட்டினப்பாக்கத்தில் ரோடு ஃபுல்லாக சாலை ஃபுல்லாக வண்டி நிறுத்தியிருக்கு. எங்கே போய் வண்டி நிறுத்துறேன்னு யாருக்கு டைரக்ஷன்ல தெரியல, வண்டி பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. மணலில் கண்ணு முன்னாடி ஒரு 14 வயசு சிறுமி மயக்கம் போட்டு விழுது, அது சன் ஸ்ட்ரோக் மாதிரி. ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோம், அங்கே இருக்கிற காவல்துறை சொல்றாரு, சார் எனக்கு இங்கே இருக்கிற எங்கே இருக்குன்னு தெரியல சார், நீங்கள் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, 108 கூப்பிடுங்கிறாரு. 108 கூப்பிட்டா வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னால வர முடியல அவங்கனால. பக்கத்தில் எங்க மெடிக்கல் சென்டர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, டிஸ்பென்சரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அங்கே கூட்டு போற, இல்லை வர சொல்லுங்கன்னா. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல சார், நானே காலையில் உங்களை மாதிரி 6 மணிலேருந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது. எவ்வளோ அவதிப்பட்டாங்க தெரியுமா சார் மக்கள். இன்னைக்கு பாக்குறீங்களா 5 பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு கணவன் இழந்த 2 வயது குழந்தைய இருந்த அந்த அப்பா கார்த்திக், அவங்க என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்கார் வண்டி எடுத்துட்டு வரேன் நீங்க நிற்க சொன்னா 2 மணி நேரம் நின்ன மயக்கம் போட்டு விழுந்தாரு, ஆம்புலன்ஸ் வரலன்னு. எத்தனை பேர் சொன்னாங்க ஆம்புலன்ஸ் வரலன்னு?
சார் இங்க அத்தனை பேர் வேலை செஞ்சது ஒரே ஒருத்தருக்கு, அது யாருக்குன்னா அந்த மு க ஸ்டாலின் என்பவருக்கு அவரோட குடும்பத்துக்கு மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். வந்திருக்காங்க போயிருக்காங்க. நான் வரேன். இல்ல இல்ல அவர் என்ன சொன்னாரு? கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா? இருங்க ஒரு நிமிஷம். ஒப்பிடி நான் என்ன சொல்றேன், ஒப்பிடியும் நான் சொல்றேன். 40 ஆம்புலன்ஸ் நின்னதுன்னு சொல்றாரு, இவர் 100 ஆம்புலன்ஸ்ங்கறாரு. வாய்க்கு வந்த நம்பர் அடிச்சோட வேண்டிய கவர்மெண்ட் 100 ஆம்புலன்ஸ்னால வாய்க்கு வந்த நம்பர் அடிச்சோட எல்லாமே சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்ததுன்னா 102 பேர் இன்னைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னாரு மருத்துவமனையில. 40 ஆம்புலன்ஸ் வந்து 102 பேரை சேர்த்தாங்க. அவங்கவுங்க உயிருக்கு பயந்து அவங்களா மருத்துவமனைக்கு போன கதையை தான் சார் நிறைய இங்க. அதை கூட இங்க ஒப்புக்கிறதுக்கு மனம் இல்ல. என்ன திட்டமிடல் இருக்கும்? 15 லட்சம் பேர் வராங்கன்னா இன்னொரு ஒப்பீடு நான் சொல்லட்டுமா சார்? இது முதல் முறையா தமிழ்நாட்டில் நடக்குதா? 2003 புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது இதே மாதிரி வான்வழி நடத்தணும். எத்தனை பேர் வந்தாங்க சார்? எவ்வளவு பேர் வந்தாங்க? 13 லட்சம் பேர். கணக்கு கேட்டா இல்ல 13 வரல 10 லட்சம் பேர் தான் வந்தாங்க. அப்ப சென்னையோட மக்கள் தொகை என்னவா இருந்துச்சு? 71 லட்சம் பேர். அப்ப 15 விழுக்காடு வந்திருக்காங்க சென்னையில இருந்து. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தா இன்னைக்கு 1,15 லட்சம் சென்னையோட மக்கள் தொகை. அதுல 15 லட்சம் பேர் வந்து அதே 14% விழுக்காடு தான். 5 உயிர் போயிருக்குல்ல சார்? 90 பேர் ஹாஸ்பிடல்ல இல்ல. அதாவது இல்ல இதே 5 உயிர் போயிருக்கு சார். 5 உயிர் போயிருக்கு, யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா உயிரிழந்தவங்க நெரிசலாலேயோ இல்ல வேறு நிகழ்வுகள்லயோ உயிரிழந்தாங்களா சார்? அங்கே போய் வெயிலின் தாக்கத்தால டீஹைட்ரேட் ஆகி உயிரிழந்திருக்காங்க. டீஹைட்ரேட்னு சன்ஸ்ட்ரோக்ங்கிற விழிப்புணர்வே மக்களுக்கு கிடையாது. சன்ஸ்ட்ரோக்னு என்னன்னு தெரியல. அதான் சொன்னேன், கண்ணு முன்னாடி ஒரு 14 வயசு பொண்ணு மயக்கம் போட்டு விழுது, இன்னொரு சின்ன குழந்தை மயக்கம் போட்டு விழுதுன்னா கூப்பிடுவதற்கு உதவி செய்வதற்கு அங்கே ஆள் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. தப்பிச்சு வந்ததுதான் நேத்திக்கு வந்து எப்பவுமே எம தர்மராஜா எருமையில தான் வருவார். எனக்கு எம தர்மராஜா உதயசூரியன் சின்னத்துல வந்தார் நேத்து. அதான் கண்ணு முன்னாடி நினைச்சு. இது வந்து நீங்க வந்து துயர சம்பவம் மட்டும் கடந்து போகாதீங்க. இது வந்து ஒரு கொலைன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது 2வது கொலை கள்ளக்குறிச்சி சம்பவம் எப்படி ஒரு கொலை, இது ஒரு கொலை தான். அங்கே டிஜிபி லெட்டர் போடுறாரு. டிஜிபி லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர் போடுறாரு? மெத்தடால் வந்து கட்டி கடந்தாம போயிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நடவடிக்கை இல்ல. 68 உயிரிழப்பு. அடுத்து இதே மாதிரி 15 லட்சம் பேர் வரும். நாங்க சொல்லல, நீங்களா சொன்னீங்க 15 லட்சம் பேர் வரும். இந்தியா உலகத்திலேயே 2வது பெரிய பீச் மெரினா பீச். அங்கே ஒரு நிர்வாகத்துல வச்சு 70 கிலோமீட்டர்ல உலகத்திலேயே 2வது பெரிய பீச் மெரினா பீச். 15 லட்சம் பேர் கூடிய விழாவை உங்களால நடத்த முடியலையா? 2003 நாங்க எப்படி நடத்தினோம்? புரட்சி தலைவி அம்மா எப்படி நடத்தினாங்க? ஒரு நிர்வாகம் செயலிழந்து இங்க பாருங்க, ஒரு நிர்வாகத்திலிருந்து அனைத்து கட்டமைப்புகளும் செயலிழந்து கையிழந்து நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கணவனை இழந்த பெண்மணிக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு மனைவிட்ட கையெழுத்து வாங்க, அவங்க அம்மா கையெழுத்து வாங்க, உறவினர்கிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கி அவசரமா பாடி ஒப்படைச்சு இப்படி மறைமுக குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டு? மறைமுக வேலையை சொன்னாங்க. அந்த மனைவியோட இப்ப போடணுமா? எங்கட கையெழுத்து வாங்கல, நான் கையெழுத்து போட அந்த மனைவி சொன்னாங்க போடணுமா? ஆதாரத்தை கொடுக்கணுமா? இப்ப நீங்க தயாரா? திருக்கோவை செல்வராஜ் ஆதாரத்தை நான் கொடுக்கணுமா? திருக்கோவை செல்வராஜ் இவ்வளவு பேர் மயக்கம் போட்டிருக்காங்க, 230 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது சாதாரண நிகழ்வுன்னு கடந்து போயிட முடியுமா? 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஓரளவு இதை நம்மளால தடுத்திருக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் இறந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டுருக்கலாம். அப்ப இது வந்து நிர்வாக ஃபெயிலியர் அப்படின்றாங்க. இல்ல தவறு, ஒருத்தர் இறந்தாலும் அது தவறுதான். எந்த உயிர் இருந்தாலும் உயிர் தான் சார். ஒரு உயிர்னா பரவாயில்ல, 5 உயிர்னா ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது. அந்த இறந்த 5 பேர் குடும்பங்களுக்கு, இறந்தவர்களை தவிக்கின்ற அந்த குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சத்தியன் சொன்னார் இல்லையா, அந்த 5 பேர் செத்தவங்கள நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பேரிகேட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, 2 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு. காலையில் 7 மணிலிருந்தே வர ஆரம்பிச்சாங்க சார். அவங்க எல்லாருமே சாப்பாடு, தண்ணி, தொப்பி, கொடையோட எவ்வளவு பேர் பாத்தீங்க? அதாவது வெயில் தாக்கம் 32 டிகிரி அதிகமான வெயில். அதுல வந்து எந்த இடத்துலயாவது மக்கள் வந்து கூட்டமா நெரிச்சலா உட்கார்ற இடத்துலயோ வேற எங்காவது வந்து ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததா சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்ல. ஒட்டுமொத்தமா வெளியேறும் போது காவல்துறையை கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்த முடியாது சார், அத்தனை கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துங்க, நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 1000 பேர் 2000 பேர் நிக்கலாம். 50,000 பேர் ஒட்டுக்கா உள்ள போனா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க முடியுமா? ஒரு மனசாட்சியோட பேசணும் சார். அரசாங்கம் சார், நீங்க 15 லட்சம் பேர் வருவாங்கன்றப்ப எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். அரசாங்கம்ல நீங்க குறுக்கீடுக்கு அனுமதி ஏங்க? ஒரு நிமிஷம் என்ன கேட்டா, இறந்தவர்கள் நீர் சத்து குறைபாடு, அதனால டீஹைட்ரேஷன். அப்ப அங்க தண்ணி கிடைக்கலங்கறனால நீர் சத்து குறைபாடுல இறந்திருக்காங்க. இப்போ ஒரே ஒரு தரவு தான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம்.
இல்ல, ஒரு நிமிஷம் allow இருங்க. பண்ண இல்ல முடியாது இல்ல சத்யன். Sorry. அப்படி இல்ல, இல்ல இருங்க. ஒரு நிமிஷம் நீங்க இந்த பேசுறது அரசின் வேற. கட்டமைப்பு நான் சார், கேக்குற கேள்வி சார், ஒரு நிமிஷம். மக்கள்கிட்ட போய் நீங்க சேரணும் பேசுறப்ப சார். இல்ல மக்கள்கிட்ட போய் நீங்க சேரணும். பேசுறப்ப குறுக்கிட விட்டனா? மக்கள்கிட்ட போய் சார் இருங்க. அரசின் தரப்புல எல்லாமே சரியா இருந்ததுன்னா எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த ஈவென்ட்காக? சரி, அதையும் கேட்போம். என்னைக்கு லெட்டர் போட்டாங்க ரயில்வேஸ்க்கு வந்து அடிஷனலா ட்ரெயின் ஆபரேட் பண்றதுக்கு எப்ப லெட்டர் போட்டாங்க? கோவை செல்வராஜ், ஆதாரத்தை வெளியிடுவாங்க. தண்ணி இல்லன்றதான் பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்க. இல்ல 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 நீங்க இந்த மாதிரி இடையில பேச விடுவீங்களா? இல்ல இந்த மாதிரி பேச விடுவீங்களா? இடையில ஒரு பொறுப்பா பேசணும். யார் நீங்க பேசணும்? பொறுப்பா இடையில யார் நடந்துக்கிற முதல் பேசணும்? நெறியாளர் சார் கண்ணாடியை நான் கட்டி கேட்கறேன் சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணாடி No, எடுத்துங்க. இங்க no. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்ல சார், இல்ல இல்ல இல்ல. சும்மா நீ இந்த மாதிரி personal சண்டை இங்க போடாதீங்க. தூண்டுகிற நான் விவாதத்தையே வார்த்தையில நடத்த மாட்டேன். நேரடியா களத்துல நின்னு இல்ல நேத்து சார், அனுபவிச்சு வந்து சார். தப்பிச்சோம் முளைச்சோம் ஓடி வந்திருக்கோம் சார். நீங்க- இந்த மாதிரி தான் நீங்க இங்க வந்து விவாதத்துக்கு ஆயிரக்கணக்கான வந்திருக்கீங்க. மக்கள் சார், தப்பிச்சோம் முளைச்சோம் வந்து ஓடி விவாதத்துக்கு வந்திருக்காங்க. விவாதத்துக்கு வந்திருக்கீங்க. சோஷியல் மீடியால பேசல. இல்ல இல்ல நான் விவாதத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்ன வேணா சொல்லலாம். சோஷியல் மீடியா விவாதமோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தப்பிச்சு வந்து அனுபவிச்சவங்க தெரியும். சரி, அதோட சார், வேதனை நீங்க கேள்வி எல்லாம். முடிச்சிட்டீங்களா? பதில் வாங்க. என்ன தப்பிச்சு வந்திருக்க? உயிரோட தான் இருக்கிற நீ. சார், உயிரோட இல்ல, தான் நீவா இருக்கிற, போக என்ன வேண்டாம். தப்பிச்சு வந்திருக்கிற? சார், ஒரு நிமிஷம் நம்ம சார், நீங்க எல்லாரும் உயிரோட விவாதத்துல இருக்கோம். இருக்கீங்க. தனியா இன்னும் ஒரு ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, நீ கூட இருக்க மாட்டீங்க No, உயிரோட. no, ஒரு சும்மா நிமிஷம். இருக்க நான் பேசிட்டு விவாதத்துல 2 தொடக்கத்திலே வருஷத்துல சொன்னேன். உங்க ஆட்சியில சார், சார், விவாதத்துல தொடக்கத்திலே சொன்னேன். தனி மனித ரீதியான விமர்சனம் வேண்டாம். பேச கோவை வேண்டாம். செல்வராஜ் சொல்றேன். கோவை செல்வராஜ் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, இல்ல, பேச இல்ல, ஒரு நிமிஷம். வேண்டாமா? கோவை செல்வராஜ் மட்டும் பேசட்டும். வேற யாருடைய ஆடியோ வேண்டாம். பேசணுமா வேண்டாமா? இல்ல, நீங்க கோவை செல்வராஜ். அதாவது 70 இடத்துல வந்து தண்ணி தொட்டி எல்லா இடத்துலயும் வச்சிருந்தது. ஒரு பேரிகேட்ல வந்து 2000 பேர் உட்கார்ற மாதிரி பேரிகேட் போட்டிருந்தாங்க. எது வரைக்கும் ஒரு 10 நாள் 15 நாள தொடர்ச்சி மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு, தலைமை செயலாளர், காவல்துறை, ரயில்வே துறை, விமானத்துறை எல்லாருமே கூட்டம் நடத்தி இதுக்கு எப்படி செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, தயவு செய்து வருகிற மக்கள் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், தொப்பி போட்டு வாங்க, கொடை எடுத்துட்டு வாங்க, தண்ணி பாட்டில். அதாவது 2 மணி நேர நிகழ்ச்சி தான். ஆனா காலையில் 7 மணிக்கு ஆர்வத்தில் மக்கள் வந்தாங்க. நிகழ்ச்சி நடக்கும் போதோ அங்க இருக்கும் போதோ எந்த பிரச்சனையும் இல்லை. வெயில் தாக்கம் அதிகம். 2வது வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. மருத்துவத்துறையில வந்து பாரா மெடிக்கல்ங்கிறதுல எல்லா மருத்துவ கிட்டோட ஒரு 1000 குரூப் உள்ள இருந்தாங்க. அதோட மருத்துவ முகாம் டென்ட் அமைக்கப்பட்டு, அதே நீங்க டிவியில காட்டுறீங்களே, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்ததை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்களே, அந்த முகாமுக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ரயில் வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், எல்லா ட்ரெயினுமே வந்து போயிட்டு தான் இருந்தது. பஸ் வந்து 1500 பஸ் உங்களுக்கு வந்து அங்க வந்து விட்டுருந்தாங்க. எல்லா பகுதியிலும் கார் மட்டுமா 60,000-70,000 கார், ஜனங்க வந்த கார். எதுவுமே வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாத அளவுக்கு எல்லா ரோடு பூரா நிறைஞ்சிட்டாங்க. எப்படி சார் அந்த வழியில பஸ் வெளியே வர முடியும்? அதனால வந்து வாலாஜா ரோட்ல நின்று ஏத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை. இந்த பக்கம் காமராஜ் ரோட் எண்டுல ஏத்த முடியும். அதனால முறையான பாதுகாப்பு, முறையான செயல்பாடு, அரசினுடைய செயல்பாட்டில் எந்த தவறும் கிடையாது. யாரும் சொல்றது இல்ல. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் அப்படிதான் பேசுவார். அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் என்ன கேக்குறேன், தூத்துக்குடியில வந்து நான் டிவி பார்த்து தெரிஞ்ச 13 பேர் சுட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்து கும்பகோணத்துல வந்து 1992 பிப்ரவரி 18ஆம் தேதி போய் உள்ள கொலைக்கு போகும்போது அப்பாவி மக்கள் பூரா செவிறு இடிஞ்சு விழுந்து 100 பேர் செத்தாங்களே, அந்த மாதிரியே நடந்து. இவங்க தூத்துக்குடி சம்பவத்துக்கு அதிமுக எடப்பாடியாருக்கு சாம்பிரவிஸ்னால் தான் நீங்க ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட எந்த வசதிகளையும் செய்யல அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்குது. மாநில அரசால நடத்த முடியல, ஏன் நடத்துறீங்க எல்லாம் கேள்வி கேட்குது. விமானப்படை என்ன கேட்டதோ அதை விட கூடுதலா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. விமானப்படை வந்து இங்கே இது வேணும்னாங்க. நாங்க வந்து ஆர்கனைசிங் மீட்டிங் வச்சோம். அதை பல மீட்டிங் வந்து பொதுத்துறை மூலமா நடத்தப்பட்டு என்ன கேட்டாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப 40 ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்தது? அவங்க கேட்காம வந்திருக்குமா? அதாவது முதல்ல இந்த விவாதத்துக்கு போக முன்னாடி ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயத்தை பற்றி ஒரு விவாதம் நடத்துகிறோம். அதனால் மரணமடைந்த அத்தனை பேருக்கும் எங்களோட ஆழ்ந்த அஞ்சலிகளை செலுத்திட்டு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு தான் தொடங்கணும். ஏன்னா இதை பற்றி பேசுகிறதே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் ஒற்றை வரியில் மற்ற எல்லாம் விவாதங்கள், ஆர்கியூமெண்ட், ஆதாரங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு திறமையாக கையாண்டு இருக்க வேண்டிய மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வை இந்த அரசு தன்னுடைய செயல் திறமையற்ற தன்மையால் ஒரு மாதிரி எவ்வளவுதான் சொதப்ப முடியுமோ அப்படி சொதப்பி மக்கள் மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதாவது மக்களை பற்றி அவங்க எதுவும் சிந்திக்கவே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முன்னேற்பாட்டு குறைபாடுகள் நிறையவே இருந்திருக்கிறது. இன்றைக்கு இப்போ உட்கார்ந்து அமைச்சரும் கார்பரேஷன் கமிஷனரும் பேசுறாங்களே, முன்னாடி எத்தனை தடவை பேசினாங்க? எத்தனை முறை சொன்னாங்க? மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஊட்டினாங்களா? நீங்க வரும்போது இப்படி வரணும், இந்த தயாரிப்புகளோட இருக்கணும்னு அமைச்சர் பேசினாரா? எத்தனை கூட்டங்கள் நடைபெற்றது? இதுல இன்னொன்று சொல்றாங்க, இது வந்து
விமானப்படை நடத்துறது, நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி இல்ல நீங்க பாருங்க ஒரு நிமிஷம், இதை நான் விளக்குறேன். இந்த மாதிரி ஒரு புரளியையும் ஆளும் திமுக அரசு கிளப்பி கொண்டே இருக்கிறது. ஏதோ மத்திய அரசு இதை நடத்துறது மாதிரியும் நாங்க சும்மா வேடிக்கை பார்க்க போன மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். விமானப்படை சாகசம் நிகழ்ச்சி விமானப்படை தினத்தன்று புதுதில்லியில் மட்டும்தான் நடத்தப்பட்டது. இத்தனை ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக போன வருஷம் மத்திய பிரதேசத்தில் நடத்தினாங்க. மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த முறை அந்த வாய்ப்பை தமிழ்நாடு தனக்கென்று கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அப்ப 2 கேட்ட தமிழ்நாடு அரசா இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அதிகாரிகள் வந்து நாங்க இந்த விமானப்படை சாகசை நடத்துறோம் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். 2 அதிகாரிகள் 3 மாதங்களாக திட்டமிடல் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது 15 லட்சம் பேர் வர்றாங்கன்னு பெருமையோட முதல்வரே அறிவிக்கிறார். மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லும் போது, இத்தனை பெரிய வரும்போது அரசு எவ்வளவு தயாரிப்புகள் செஞ்சிருக்க வேண்டும்? நீங்க சொல்றீங்க எத்தனை முரண்பாடுகள் தெரியுமா தகவல்ல? 2 மருத்துவ குழு இருந்ததுன்னு அமைச்சரே சொல்றார். 15 லட்சம் பேருக்கு 2 மருத்துவ குழு எப்படி உங்களுக்கு போதுமானதாக? 100 மருத்துவர்கள் இருந்தாங்க. 2 மருத்துவ, நீங்க பேட்டியை நல்லா கேளுங்க. 2 மருத்துவ குழு இருந்தாங்கிறாங்க. 2வது சொல்றாங்க கூட்டம் இல்லை நெரிசல் இல்லைங்கிறாங்க. இதே இப்ப கருத்து பேசின மதிப்புக்குரிய திமுகவுடைய அவங்க அண்ணன் பேசும்போதும் சொல்றாரு, சிதனனும் சொல்றாங்க, செல்வராஜனும் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து வெயில்னாலதான் மரணம் அடைந்தார்கள் இவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே சொல்றாங்க 60,000 கார் வந்துச்சு ஒரே நெரிசல்ங்கிறாரு அவரு. இவங்க சொல்றாங்க மக்கள் உள்ளே நுழையவே முடியல அவ்வளவு நெரிசல்ங்கிறாரு சாரும். அப்ப நெரிசல் இருந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனா நெரிசலால சாகலையா? நெருக்கடியும் நெரிசலும் இருந்திருக்கிறது. அப்ப மக்களுக்கு தேவையான குடிநீர், நீங்க மண்பானையில தண்ணி வச்சீங்கன்னா, நாங்க 60 மண்பானை வச்சிருந்தீங்கன்னா எப்படி 10 வச்சிருந்தாங்க காட்சியிலையும் பாக்குறோம். இல்ல டேங்கர் இருக்குங்க, பட் வந்த கூட்டம் என்ன, அதற்கு செய்திருக்க வேண்டிய அளவீடுகள் என்ன? எல்லாத்துக்கும் மேல போர்க்கால அடிப்படைங்கிற ஒரு சொல்லு ஆட்சியாளர்கள் தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு காலையில 6:30க்கே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. ஆதரவா பேச 2 பேர் ஒத்துக்கிறாங்க. 6:30க்கே மக்கள் வந்த உடனே அறிவு விழிப்புணர்ச்சி வந்திருக்க வேண்டாமா? 6:30க்கே ஐயோ 2 லட்சம் பேர் நிக்கிறான்னா 10 மணிக்கு 15 லட்சம் பேர் வருவாங்கிற ஒரு முன்னேற்பாடு தோன்றி இருக்க வேண்டாமா? எப்படி நீங்க சொல்றீங்க 5000 பேர் கூட நிக்காத ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த சூழல்ல தடுத்திருக்க முடியும்? சன்ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. எந்த சூழல்ல தடுத்திருக்க முடியும்? தண்ணி இருந்தாலே போதுங்க. அதாவது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா தண்ணினாலதான் பிரச்சனை. வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணியில மக்கள் போனாங்க, செத்து போனாங்க. இப்பவும் தண்ணி தான். இந்த ஆட்சியில தண்ணி சாராயங்கிற தண்ணி தான். எல்லா இடத்துலயும் தண்ணி தான் இந்த ஆட்சி பிரச்சனையா இருக்கு. நான் சொல்றேன், இந்த இடத்துல மக்களுக்கு குடிக்கிறதுக்கான குடிநீரும் அதே மாதிரி செத்த அத்தனை பேருமே வெறும் சன்ஸ்ட்ரோக்னால மட்டும் சாகல, அவங்களுக்கு உடனடி மருத்துவ உதவி கிடைக்காதனால இறந்தார்கள். அத்தனை பேருக்குமே இப்ப சத்யன் அவர்கள் கூட சொன்னார், அங்க வந்து மருத்துவ உதவி கேட்டு ஒரு பெண்ணு தவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தகுந்த மருத்துவ உதவி ஆம்புலன்ஸ்லயே ஒரு இன்பில்ட் ஒரு டிஸ்பென்சரி இருந்திருந்தா உயிரோட அவங்களை மீட்டு இருக்க முடியும். சார் எந்த ஆம்புலன்ஸ் இல்லாம இருக்கு? அந்த ஆம்புலன்ஸ் நெருங்கவே முடியலையா? அதாவது ஒரு காவலர் போய் அங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நிக்கிறாங்கன்னா அந்த காவலருக்கு தெரியும் இங்க தண்ணி இருக்கு, இங்க டாய்லெட் இருக்கு, இங்க மருத்துவ உதவி இருக்கு, வழிமுறைகள் இருக்கு, அவங்களுக்கே தெரியாது. அதனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நேற்று நடந்தது நம்ம கண்காட்சி பார்த்தோம். இந்த எப்படி இருந்தது? ஆட்சியாளர்கள் போய் அமரக்கூடிய இடத்துல நல்ல குழு வசதி, குளிர்பானங்கள், குழு கண்ணாடி, மற்றபடி எல்லா குளுமைகளும் ஏற்பாடு செய்ய ஆனா மக்கள் இருக்கிற இடத்துல குடிக்க கூட தனி குளிர்பானம் வேண்டாம், எங்களுக்கு குடிநீர் போதாதா, எங்களுக்கு குழு ஏசி வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கூரையாவது போட்டிருக்கலாமே மருத்துவ உதவிக்கு. அந்த மாதிரி மக்கள் கேட்கல. மக்களை மதிக்காத, மக்களை முற்றிலும் புறக்கணித்த திராவிட மாடல் என்பது இதுதான் என்பது மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திரு கோவை செல்வராஜ், ஆம்புலன்ஸ் இருந்தது, ஆனா அந்த ஆம்புலன்ஸ் அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சா? எத்தனை ஆம்புலன்ஸ் அந்த நெரிசல்ல சிக்கிச்சு? எத்தனை பேர் போறதுக்கு காலதாமதம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க இப்ப காட்டிட்டு இருக்கீங்களே படம், லைனா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து சார் ஜனங்க நெருக்கடி, அந்த கூட்டம் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாத இடத்துல மக்கள் அங்க ஒண்ணுமே ரோட்லயே வர முடியாத அளவுக்கு டிராபிக் அடிக்கும் போது ஆம்புலன்ஸ் எப்படி மேல பறந்து வருமா? சொல்லுங்க. அது ஒரு மனசாட்சியோட எந்த மக்களும் சொல்லல. உங்களால செயல்பட முடியல. குடிக்கிறதுக்கு வந்து சார் குடிக்க வேண்டாம், யாரும் அது மாதிரிலாம் பேசி பழகாதீங்க. நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து
அந்த இடத்துல மைதானத்தில் வந்து எல்லா இடத்துல 5000 லிட்டர் ட்ரம் வந்து 70 இடத்துல வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லை. அந்த கூட்டத்தில் வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு இவங்களால அவ்வளவு தூரம் போக முடியல, வர முடியல, ஒரே நெருக்கடியா இருக்கும்போது அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவம் இல்லாம மக்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெயில் கொடுமையும் தாங்க முடியல. வெளியே வரும்போது ஒட்டுக்கா எல்லாரும் ஒரே முட்டா வெளியே வரும்போது அந்த நெருக்கடி ஏற்ப அப்பவும் கூட அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. காவல்துறையெல்லாம் பொறுப்பாக தான் டிராபிக் போலீஸ்ல இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருந்தாங்க. வாகனங்கள் அதிகமாக ரோட்ல நின்றதோடைய விளைவு வெளியே போக முடியல. ரயில்வேல ஏற்பாடு நல்லா தான் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் இல்லாமல்லாம் கிடையாது. அந்த இறந்தவங்களை பாருங்க, ஒருத்தர் வந்து அந்த மைதானத்துக்கு வெளியே 2 கிலோமீட்டருக்கு அந்த புறம் அவர் மயங்கி கீழே விழுகிறாரு, இறந்தார். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் இறந்தவங்களுக்கு தான் நம்ம வந்து அதை மன்னிக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். அதாவது நீங்க சொல்றது தவறாவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்றிய அரசு ராணுவத்துறை அதிகாரிகள் வந்து 3 மாசம் இங்கே கேம்ப் இருந்தாங்க. 1 வாரம் டெய்லி ட்ரைனிங் மேல பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ஏற்பாடு என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அத்தனையும் செஞ்சு கொடுத்து அந்த காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை நன்றி தெரிவிச்சாங்க. இவ்வளவு சிறப்பா செஞ்சு கொடுத்தீங்க. இந்தியாவிலேயே சிறப்பான நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. அதாவது அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இது ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுறாரா இல்ல எதுக்காக அப்படி பேசுறாரு? அரசியல் கால் புடிச்சில பேசுறாரு. இது ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து நடத்துற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி 2 அரசாங்கம் நடத்துற நிகழ்ச்சி. இதுல தவறுன்னு சொன்னா 2 அரசாங்கத்து மேல சொல்லுங்க. 2 அரசாங்கத்து மேல சொல்லுவீங்களா திரு ஸ்ரீகாந்த்? ராணுவம் வந்து ராணுவ அதிகாரி அங்க இருந்தாங்க இல்லையா? விமானப்படை பாராட்டுச்சு. இனிமே காவல்துறை நாங்க கையில் எடுத்துக்கலாமா? குடிநீர் வாரியத்தை நாங்க கையில் எடுத்துக்கலாமா? மருத்துவமனைகள் நாங்க கையில் எடுத்துக்கலாமா? என்ன பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் சொல்றேன். RSS பேரணிகள் நடத்துறதுக்கு 1000 கண்டிஷன்கள் போடுறாங்க. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு. ஒரு புதிதா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கூட்டத்தை நடத்த விடாத அளவுக்கு அவருக்கு 10,000 கண்டிஷன் போடுறாங்க. இப்படி கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாதுன்னு. இவ்வளவெல்லாம் திறமை இருக்கிற இந்த அரசுக்கு தான் நடத்துற விழாக்கு ஒரு கண்டிஷன் போட்டு ப்ராப்பரா நடத்த தெரியலையே. அதற்கே தான் மட்டும் தான் நடத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களான்னு கேக்குறாரு. புரியல. இது மத்திய அரசு பங்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இது மத்திய அரசு இந்த விழா 2 பேரும் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதா சொல்றாரு. நாணயம் வெளியிட்டாங்க. கலைஞர் அவர்களின் நாணயம் வெளியிட்டாங்க. நாணயம் மத்திய அரசு வெளியிடுகிறது. அந்த விழா நடத்துனது யாரு? மத்திய அரசு விழாவா? அது மாநில அரசு நடத்துறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இங்க விமானப்படையின் சாகசத்தை எங்க மாநிலத்தில் நடத்துங்கன்னு கேக்குறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய கடற்கரை. அந்த கடற்கரையில அவ்வளவு பெரிய தளத்துல காத்து வசதி இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, நெருக்கடியில் நெரிசலில் மக்கள் இடிபாடுகளில் சிக்கித்தான் திணறி போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா 240 கிடையாது. எத்தனை பேர் இன்னும் நல்ல நிலைமையில் இருக்காங்க? உண்மையான தகவல் இருக்காங்கிறதே சந்தேகமாக இருக்காங்கன்னு மினிஸ்டர் சொல்றாரு. 7 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இல்ல அந்த தகவலே வந்து சரியான தகவலா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியான தகவல். சரி, ஓகே, கேட்கலாம். திரு சித்தரன் அவர்கள்ட்ட இதுக்கு மக்கள் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம், கூட கொண்டு வரணும், கண்ணாடி கொண்டு வரணும், தொப்பி கொண்டு வரணும் அப்படின்னா இது நழுவக்கூடிய முயற்சி இல்லையா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது மாதக்கணக்கில் பிளான் பண்ணி முதல் நாள் நைட்டில் இல்லை 3 நாளாக அந்த இடத்த பூரா டோட்டலாக செக்யூர் பண்ணி ரவுண்ட் த கிளாக் பந்தோபஸ்து போட்டு போலீஸ் வந்து சாப்பிட போக முடியாமல், தூங்க முடியாமல், அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் பல்வேறு தியாகங்களை செய்து எந்த அசம்பாவும் நடைபெற்றக்கூடாது. அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் அப்படிலாம் கிடையாது. இடையில சொல்லும் போது கூட இல்லை மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது, மத்திய அரசாங்கம் அப்படிலாம் சொன்னீங்க. அப்படி இல்லை. லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் டோட்டலி ரெஸ்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. குடிநீர் கழிப்பிட இல்லைங்க, நான் சொல்ல போறேன். அப்படி சொல்ல போறீங்க, நீங்க தவறா எடுத்துட்டீங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் தவறா எடுத்துட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, போக எங்களுக்கு டைம் இல்ல. அந்த அளவுக்கு நாங்க அர்ப்பணிப்போட வேலை செஞ்சு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படி நல்ல சூப்பரா முடிஞ்சு போச்சு. கடைசியில் வெளியே போகும்போது தான் இந்த மாதிரி அந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்து இல்ல. நீங்களோ நானும் இங்க தான் இருந்தேன், டிவில பார்த்தோம். ஆனா நம்ம மேல வந்து சாதனை பார்த்திருந்தோம், கீழே வேதனையில இருந்தாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்தது, வெயில், இது எல்லாமே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது. ஆனா இருந்தவங்க கம்ஃபர்ட்டா. என்ன சொல்ல வரேன்னா, இருந்தவங்க வெயில் அதிகம் தான், 35 டிகிரி
ஃபீல்ஸ் லைக் 45 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தது, அதனால கஷ்டம் தான் தெரியும் எல்லாத்துக்கும். முடியலையே. ஏன்னா 11:30 to 1:30 இருக்கு, 2 மணி நேரம் இருக்கு. அப்பதான் வெயிலுடைய உக்கரம் அதிகமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் திருப்பி திருப்பி நீங்க இது தொப்பி வைங்க, கொடை கொண்டாங்க, தண்ணி கொண்டாங்க சொல்லி சொன்னது. இன்னமும் கொஞ்சம் அதிகமா ரீச் ஆயிருக்கலாம் போது தெரியுது, விளம்பரப்படுத்திருக்கலாம், நிறைய சொல்லிருக்கலாம், நிறைய மீட்டிங் போட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம், உண்மைதான். ஆனா எல்லாம் இவ்வளவு நடந்து கூட, வெயிலின் உக்கரம் இவ்வளவு அதிகமா இருந்து கூட போலீஸும் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அவங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் செய்து இந்த விழா நல்ல சிறப்பாக நடைபெற்று கலைந்து போகும்போது நடந்த இந்த அசம்பாவிதம் மிக மிக வருத்தத்துக்குரியது. ஆனால் இந்த பின்னாடி நடந்த அந்த வெயிலின் உக்கரத்துக்காக வச்சுக்கிட்டு கலைந்து போறப்ப மட்டுமே தயவு செய்து நீங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள நடந்ததுன்னா போலீஸ் பூரா ஃபெயிலியர் உள்ள நடக்கல சார். இல்ல உள்ள நடக்கல, இத வச்சுக்கிட்டு வெளியில போக முடிஞ்சான்னு கேக்குறேன். ஆம்புலன்ஸ் குறிப்பிட்ட நேரத்துல போயிருந்தா இல்லங்க, இத வச்சுக்கிட்டு உடனே குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்லது காவல்துறையை குற்றம் சொல்ல வேண்டும் என்று ஒரே சொல்லி காவல்துறையுடைய இடுப்பெலும்பை, முதுகெலும்பை, காவல்துறையுடைய முறையில ஒழிச்சிடாதீங்க தயவு செய்து. கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். இவர் சார் ஸ்ரீகாந்த் சார் தெரியும், இவருக்கு நண்பருக்கும் தெரியும். தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவில் சிறப்பாக வேலை செய்கிறது என்பது தெரியும். மற்ற போலீஸ் போய் பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்துல பொதுமக்களுக்கும் பாத்தீங்கன்னா மேல்நாடுகள்லாம் அது டிசிப்ளின் இருக்கு பாருங்க. ஏதாவது போனோம் கியூல போனோம், வரிசையா ஒன்னாலா போனோம் அப்படிங்கிறது முண்டிடிச்சிட்டு போறதே கிடையாது. அப்படிப்பட்ட சில டிசிப்ளின் வர்றதுக்கு இங்க மாரல் சயின்ஸ் குழந்தையிலிருந்தே சொல்லி தரணும். நம்ம முண்டியடிக்க கூடாது, போக கூடாது சொல்லிட்டு நான் மக்களை குறை சொல்லல, மக்களை அவமானப்படுத்தல. அதுக்காண்டி நீங்க ஆட்சியை போய் தேவையில்லாம எடுத்ததுக்கெல்லாம் குறை சொன்னீங்கன்னா என்ன சொல்றது? உங்க மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா சார்? நீங்க என்ன ரிசைன் பண்ண போறீங்களா சார்? அங்க போலீஸ் ஃபெயிலியரா சார்? இல்ல, அங்க இருக்க சிச்சுவேஷன் அப்படி. அங்க இருக்க சிச்சுவேஷன்ல போலீஸ் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வேலை செய்றாங்க. அதுக்கு வேண்டி மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. 121 பேர் இறந்தாங்களே சொல்ல முடியாது. அவர்களும் அதை உணர்ந்து நடந்துக்கணும். ஆனா பியாண்ட் எல்லா பொறுப்பும் அரசாங்கத்துக்கு. இந்த சம்பவம் அவர் சொன்னதுல ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். என்ன சொல்லி இருக்காருன்னா, அதாவது முதல்வர் குடும்பம் ரொம்ப குதூகலமாக அமர்ந்து காண்பதற்கான வாய்ப்புகள் செய்து இருந்த ஆனால் எப்ப முதல்வர் கிளம்பி போனாரோ அப்பவே காவல்துறையும் பின்வாங்கி விட்டது. அவருக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட கொடுக்கல. காவல்துறை கலைந்ததுதான் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதனால காவல்துறைக்கே காவல்துறைக்கு ஏன்னா அவர் சொன்னார் அவங்களுக்கே சாப்பாடு இல்ல, அவங்களுக்கே காவல்துறைக்கே தண்ணி இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க, அவரே சொல்றாரு காவல்துறை கழிப்பிடம் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அவரே சொல்றாரு. எங்கேயும் போக நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம், அதே நேரத்தில் இல்ல இல்ல கேள்வி மறுக்கல சார். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, இன்னும் செயல்பட்டிருக்க முடியுமே. இல்ல நான் கேக்குறேன், ஒன்றும் நடக்கவில்லையே. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஒரு தண்ணி குறைபாடு அப்படி சொன்னா மேபி நல்ல விசாரணை பண்ணாங்கன்னா போதிய அளவு தண்ணி வைக்கல. சத்தியன் எப்படி காவல்துறை இல்ல ஒரு ரெண்டு கேள்வி இல்ல வர திரும்ப வர ப்ளீஸ் திரும்ப வர. 2016 தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. அப்போது வெயில நடந்த பிரச்சாரங்கள்ல அதிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் மரணம் அடைந்திருக்காங்க. ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான பிரச்சனை. இத்தனைக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கப்பட்டது, உணவு கொடுக்கப்பட்டது. இது மாதிரியானதுக்கு உடல்நிலை காரணம் இன்னைக்கு அதிமுக சொல்லுச்சு. அப்ப இதை ஏத்துக்க மாட்டீங்களா? முதல் முறை நடப்பது அல்ல. கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு நான் சொன்னேன். டிஜிபி லெட்டர் போட்டு கண்டுக்காம 68 மரணங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரே நிமிஷம் திரும்ப சொல்றேன். சார் ஒரு உதாரணம் கேட்கிறேன் சார். போன மாசம் சென்னையோட மத்திய பகுதியில் ஃபார்முலா 4 ரேஸ் கார், பணக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய ரேஸ் கார் நடந்தது. இதை எதிர்த்து வழக்கு தொடுத்தோம். வழக்காடு மன்றத்தில் திமுக 50 பக்க அறிக்கை கொடுக்குறாங்க. பாருங்க, மருத்துவமனைக்கு எந்த பாதுகாப்பு, எந்த ஆபத்து வராது, எந்த பிரச்சனையும் வராது, நோயாளிகளுக்கு எந்த இடையூறும் வராது, அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு எதுவும் வராது, பாருங்க நாங்கள் முன்னேற்பாடு இவ்வளவு எடுத்திருக்கோம் சொல்லி கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. இதே 15 லட்சம் பேர் இவர் சொல்றாரு 3 மாசம் திட்டமிடல் அப்படின்னு. இது வரைக்கும் கேள்வி நான் ஒன்று கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவர்கள் கேட்டதற்கு மேல் நாங்கள் செய்தோம் ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்டார்கள், என்ன கொடுத்தீர்கள், எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன, இதுவரைக்கும் தரவு இருக்கா, நாளைக்கு கொடுக்க முடியுமா? 3 வகையான ட்ரெயின், ஒன்னு எம்ஆர்டிஎஸ் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இன்னொன்னு நம்ம நார்மல் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின், இன்னொன்னு மெட்ரோ. கடிதம் எழுதினீர்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக இருப்பதை விட அதிகமாக இயக்கினீர்களா அப்படின்னு. அங்கே போய் களத்துல பார்த்தா போலீஸ்கார் 8000 பேர் வேலை செஞ்சாங்கல்ல.
8000 பேர்களுக்கு எவ்வாறு இதை கையாள்வதுங்கிறத விட அடிப்படை தரவுகளை மக்களுக்கு சொல்வதுங்கிறதுக்கான முன்னேற்பாடு இருந்ததானே இல்ல தானே. ஒருத்தர் வந்து நான் எங்க பார்க் பண்ணணும்னு கேட்கிறாரு, இங்க பார்க் பண்ணாதீங்க மட்டும் தானே போலீஸ்காரர் சொல்றாரு. இதை தவிர்த்து இல்ல இதே இந்த செய்திகள்ல நம்ம திரும்ப திரும்ப போட்டிருந்தோம். அதே செய்திகள்ல இந்த அரசுக்கு பொறுப்பு இருந்தா குழந்தைகளை அழைத்து கொண்டு வராதீர்கள். ஒரு வயசு கை குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா பக்கத்துல நிக்குது சார். 3 மாச குழந்தையோட வராங்க சார். அங்க வந்தவர்கள் யாருமே வந்து கேளிக்கைக்கு வரல. நம்மளோட இது இந்தியன் ஏர்போர்ஸ், நம்மளோட நாட்டினுடைய ஏர்போர்ஸ் வருது, ஒரு பேட்ரியாட்டிசம் சாலிடாரிட்டி காமிக்க வராங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒன்று இருக்குமா இருக்காதா? இதை தவிருங்கள், இதை செய்யாதீர்கள் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? முதலமைச்சர் அழைச்சதுனால தான் வந்தாங்க. 15 லட்சம் பேர் வராங்க, வாங்க முதலமைச்சர் கூப்பிட்டார்ல. அப்ப வந்து நம்பி வந்தவங்க அவர் நம்மளை காப்பாற்றுவார், முன்னேற்பாடு சரியா இருக்கும் நம்பி வந்தவங்க தானே நிறைய பேர். அங்க வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் 2 மணி நேரம் வர முடியல, உயிரிழந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்ல, வெயில் தான் காரணம்னா திடீர்னு இன்னைக்கு மட்டும் வெயில் 36 டிகிரி, நேத்து வெயில் அடிக்கலையா, முந்தா நேத்து வெயில் அடிக்கலையா? அதை ஏற்பாடு செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் வானிலை கிளியரா இருக்கும், வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதானே பண்றீங்க. 70 கிலோமீட்டர்ல சார் அதை டிசைட் பண்ணது விமானப்படை. சார் ஒரு நிமிஷம் சார், எப்போ டேக் ஆஃப் பண்ணலாம் விமானப்படைனால 70 கிலோமீட்டர்ல மெரினா பீச்ல மட்டும் நடத்த வேண்டாம், இன்னும் தனித்தனியாக பிரித்து 5 இடங்களில் நடத்தலாங்கிற கட்டமைப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? தமிழக அரசோட பொறுப்பு தானே. இதை கூட தவறி இதுவரைக்கும் தரவுகளே கொடுக்காம எல்லாமே சரியா நடந்தது. இது ஒரு கொலை, மீண்டும் ஒரு கொலை. கள்ளக்குறிச்சி கொலை, மெரினா கொலை. 2023ல பட்ஜெட்ல சொல்றாங்க மத்திய அரசு செய்ய வேண்டிய பணியை நான் செய்றேன். வானிலை ஆய்வு மையத்துக்கு 10 கோடி ரூபாய் செலவுல சூப்பர் சானிக் கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், இனிமே துல்லியமா நாங்க வானிலையை கணக்கிடுவோம்னு தமிழக அரசு சொன்னுச்சு. அந்த 10 கோடி ரூபாய் சூப்பர் சானிக் கம்ப்யூட்டர் எங்க போச்சு? திரு கோவை செல்வராஜ், ஃபார்முலா ரேஸுக்கு கொடுத்த அளவுக்கான பாதுகாப்பையோ முன்னேற்பாடுகளையோ இதுல பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. பண்ணிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு கேட்கறாங்க சார். அதாவது மெட்ரோ ரயிலுக்கு சென்னை வேகம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயிலுக்கும் ரயில்வே ஜெனரல் மேனேஜருக்கு கடிதம் எழுதி அவர்களும் வந்து கூட்டத்தில் கலந்துட்டாங்க. 5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு ரயில் விடணும், என்ன பண்ணணும், அதனால வருகிற கூட்டத்துக்கும் ரயிலில் கூட்டிட்டு வந்து விட்டாங்க. போகும்போது 3.5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் போயிட்டே இருந்தது. அதாவது அளவில்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறத நீங்க டிவிலே காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? ரயில் வந்துட்டே தான் இருக்கு. பஸ் 1500 பஸ் எல்லா இடத்துல இருந்து 4 இடத்துல இருந்து பிரிஞ்சு கூட்டிட்டு போனாங்க. ஒரு 2-2.5 மணி நேரத்தில் அந்த கூட்டம் எல்லாமே போயிருச்சு இல்லையா? அதாவது பொறுமையா இருந்து கொஞ்சம் போயிருக்கணும். வெயில் பாதிப்பு அதிகமா இருந்தது. கொடையை கொண்டுட்டு வாங்க, தொப்பியை போட்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க சொன்னாங்க இல்லையா? அரசாங்கம் சொல்லுச்சு, எல்லாம் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் உட்கார்ந்த இடத்துல ஏசி வச்சிருக்கீங்க. அந்த டென்ட் போட்டது, அந்த இடத்துல செஞ்சது எல்லாமே விமானப்படையுடைய அந்த டென்ட். விமானப்படை அதிகாரிகளும் கூட உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால வந்து அதாவது தேவையில்லாம ஒரு கொச்சையை படுத்தி பேசுறது, கேவலமா பேசுறது தமிழ்நாட்டில் இந்த புறம்போக்கு அரசியல்வாதிகள் தான். வேற யாரும் பேசுறது இல்ல. அதனால நான் சொல்றேன் சார், 2016 என்ன நடந்தது? ஜெயலலிதா பொதுக்கூட்டத்தில் வந்து 121 பேர் இறந்தாங்க வெயில்ல. அந்த அம்மா என்ன சோறு போட்டாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, கொண்டாங்களே சார் அந்த அம்மா. என்னைக்கு தப்பா சொல்றீங்க? சீட் குடுக்குறாங்கன்னா அங்க போய் நோ கட் பண்ணுங்க இந்த சண்டை அலோ பண்ண முடியாது. நோ ஒரு குவாலிட்டி இல்லாம பேசணும்ங்கறதுக்காக இழிவாக பேசுறதும் தனிநபர் தாக்குதல் வாடிக்கையா இருக்கீங்க. கொஞ்சம் தரமா பேசுங்க. 2 பேரும் 4 பேர் சண்டை கொஞ்சம் தரமா பேசுங்க. கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நீ பேசுறது பதவினா யாருக்கு சாமர்த்தியம் பேசுறீங்க? தனிநபர் தாக்குதலா போறீங்க. இங்க பாரு, ஜாக்கிரதையா பேசு. இதே போல மகாபலிபுரத்தில் நடத்துச்சு, மத்திய அரசு நடத்துச்சு. நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறப்ப டிஃபென்ஸ் காரிடார் திறந்தப்ப நடத்தணும். மத்திய அரசு நடத்துறப்ப ஒரு குறைபாடு வரலை. பல லட்சக்கணக்கான மக்கள் இதே ஞாயிற்றுக்கிழமை போக முடியாம எல்லாம் பாதி நின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை கார்ல பாதி நின்னு திரும்பி வந்தாங்க. அது நம்ம பார்த்தோம். இல்ல அங்க பாதுகாப்பு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கள்ளச்சாராயத்துல மரணம் அடைஞ்ச ஒரு நபர் கூட 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அரசு, இது அரசின் தவறுனால இறந்தவர்களுக்கு இன்னும் அதிக நிதி உதவி கொடுக்க வேண்டும். அவர்களை இனியும் இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். எப்படி முன்னாடி கள்ளச்சாராயத்துல 2 முறை பாடம் கத்த மாதிரி இன்னொரு முறை வெயிட் பண்ணாம இனியாவது இந்த அரசு தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தனா இது பியாண்ட் கண்ட்ரோல், ஒரு மாதிரி ஒரு ஆக்ட் ஆஃப் காட் மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் நடந்துருச்சு. ஆனா எல்லாத்தையும் எதுக்கெல்லாம் குறை சொல்லி தனித்து தயவு செய்து போலீஸை டிமாரலைஸ் பண்ணாதாங்க. அவங்க அரசாங்க விங்ஸை வந்து
கொச்சப்படுத்தாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் உண்மை. இந்த அரசு காவல்துறையை கைவிட்டுச்சுங்கிறத ஒரே வரி அதை புரிஞ்சுங்க. சத்யன் ஒரே வரி. ஏன் உங்க அரசுல இன்னும் உங்க அரசு எங்க அரசுல இன்னைக்கு நடந்தது பேசுங்க. நீங்க இருக்கும்போது மத்த அதாவது மத்தவங்க அங்கே தகவல் காவலருக்கே உணவு நீங்க இல்ல. நல்ல போலீஸ் போலீஸ் ஒரே போலீஸ் நாங்க போலீஸ் குறை சொல்லணும் அரசியல் ஆராய்ச்சி கமிட்டி சொல்லாதீங்க. பெண் காவலர்களுக்கு உணவு இல்ல, கழிப்பிட வசதி இல்ல, தண்ணி இல்ல. இதான் யதார்த்தமான உண்மை. காவலர்களை கைவிட்ட அரசு இது. இல்ல, ஒரே வரி இறுதி கருத்து. ஒரே வரி, எக்ஸ்ட்ரா டைம் இல்ல. இறுதி கருத்து ஒரே வரி. மீண்டும் மீண்டும் இந்த அரசினுடைய கவனக்குறைவினால் ஏற்படும் நிகழ்வுகள் யதார்த்தமான நிகழ்வுகள், விபத்து அல்ல. இது ஒரு கொலை. கள்ளக்குறிச்சி கொலை தவிர்த்து மெரினா கொலை இது. அரசின் தோல்வி. தவறு அரசின் தோல்வி. ஒரே வரி. இல்ல, இதெல்லாம் அரசியல் வியாபாரம். அங்க எல்லா வசதியும் செய்யப்பட்டிருந்தது. ஒரே வரி. இது கொலையல்ல, இது கொலையல்ல, இது அசம்பாவிதமாக நடந்த சம்பவம். அதை வருத்தத்தோட தெரிவித்துக்கிறோம். அதாவது சும்மா நான் 13 பேரை துப்பாக்கி எடுத்து கொண்டு போட்டு எனக்கு தெரியாது சொன்னாங்க. அந்த முதலமைச்சர் நிகழ்ச்சி எல்லாம் இதுன்னு சொல்லிக்கிறேன். புதுவாக வேண்டாம். ஓகே, விவாதத்தில் பங்குட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றிகளே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியோட